வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். $52 கிலோ போதைப் பொருளுடன் உப போலீஸ் பரிசோதகர் கைது. ஈஸ்டர் சந்தேக நபர்களுக்கு எதிராக அடுத்த மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல். தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதானி டெங்கு பிரிவிற்கு மாற்றம். பால்மா மற்றும் எரிவாயு விலையை அதிகரிக்க அரசாங்கம் அனுமதி மறுப்பு. சிறுவர்களுக்கு மத்தியில் புழுநோய் பரவும் அபாயம். மியன்மாருக்கு ஆயுதம் வழங்க வேண்டாம், ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். போலீஸ் தலைமையகத்தின் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 52 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் உட்பட சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை சிலாபம் கடற்பகுதியில் 5 கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவை கைப்பற்றியதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். தென் மாகாணத்தின் அபராதுவ, வெலிகம, இக்கடுவ மற்றும் மத்தேகம பகுதிகளில் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதனை அடுத்து மேலும் 2 அத்துருகிரிய பகுதியில் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய உப போலீஸ் பரிசோதகர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் பயணித்த 2 மோட்டார் வாகனங்கள் மற்றும் 52 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட ஏனைய 2 மட்டக்குழி மற்றும் ஜாயல பகுதியை சேர்ந்தவர்கள். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கையிலிருந்து துபாய்க்கு தப்பி சென்றுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரை சம்பவத்தின் பின்னணியில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 5 கோடி ரூபாய் பெறுமதியான 200 கிலோ கேரள கஞ்சாவை சிலாபம் கடற்பகுதியில் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கேரள கஞ்சாவை எடுத்து வந்த படகு கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் குரசப்பாடுவெல்ல பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கடற்படை மற்றும் புத்தளம் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கேரள கஞ்சா இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சிலாபம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ரகசிய போலீசாரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதுவரை 724 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தும் குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களமும் பயங்கரவாத தடுப்பு பிரிவும் சந்தேக நபர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளன. சிலரது சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு, வெளிநாட்டு நாணயங்கள், தங்க ஆபரணங்கள், மாணிக்க கற்கள் போன்றவையும் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. அவற்றின் பெறுமதி 205 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 724 பேரின் 227 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 83 பேர் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்றனர். புத்தளம் நெக்டோஸ் வத்தை எனும் 18 ஏக்கர் காணியும், வெலிகந்த அசேலபுரத்தில் 25 ஏக்கர் காணியும், காத்தான்குடியில் 25 ஏக்கர் காணியும், தெமட்டகொட பகுதியில் 8.5 பர்ச்சஸ் காணியும் தடை செய்யப்பட்டுள்ளன. அடிப்படைவாத செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 7 வாகனங்கள், ஜீப் வண்டி 1, 7 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. 100 வங்கி கணக்குகளில் காணப்பட்டு 134 மில்லியன் ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுடன் தொடர்புடைய சகல சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் அடுத்த மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டம் அதிபர் அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கத்திற்குள்ளான மேலும் 2349 பேர் நேற்று பதிவாகினர். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அதிக கரிசனையுடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும். இதேவேளை தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதானி வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நேற்று பதிவான 2349 கோவிட் தொற்றாளர்களுடன் நாட்டில் இதுவரை பதிவான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,35,413 அதிகரித்துள்ளது. அதில் 35,729 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 1,97,259 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் பட்டியலிடப்பட்ட 55 கோவிட் மரணங்களுடன் நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 2,480 அதிகரித்துள்ளது. நேற்று மரணித்தவர்களில் 23 பெண்களும் 30
32 ஆண்களும் அடங்குகின்றனர். கோவிட் மரணப்பட்டியல் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் கருத்து வெளியிட்டார். சுட்டிக்காட்டப்படும் குறைபாடுகள் இன்றி தகவல்கள் வழங்கப்பட்டிருக்குமாயின் மிகவும் நேர்த்தியாக அமைந்திருக்கும். இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குறைபாடுகளை திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தவறுகள் திருத்தப்பட வேண்டும். இதேவேளை சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதானி விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவர் டெங்கு தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பதில் பணிப்பாளராக விசேட வைத்திய நிபுணர் சமித்த கினிகே நியமிக்கப்பட்டுள்ளார். தகவல்களில் காணப்பட்ட முரண்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டு அதை திருத்தும் செயற்பாடுகளின் போது சில நிறுவனங்களின் பிரதானிகள் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்படுவது வழமையாகும். சுகாதார அமைச்சின் செயலாளரினால் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதானி டெங்கு தடுப்பு பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் சமிந்த கினிகே குறித்த பிரிவின் பதில் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். டெங்கு தடுப்பு பிரிவில் இதுவரை கடமையாற்றிய வைத்தியர் அனுர ஜெயசேகர கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை இந்திய டெல்டா கொரோனா தொற்றிய ஐவரும் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என தெரிய வந்துள்ளது. அதில் 3 குணமடைந்துள்ளனர். ஏனைய 2 தொடர்ந்தும் சிகிச்சையில் இருப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். பயண கட்டுப்பாட்டை மீறும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணித்தியால காலப்பகுதியில் பயண கட்டுப்பாட்டை மீறிய 1281 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடு நாளை மறுதினம் அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்படும். எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடையானது அமலில் இருக்கும். தளர்த்தப்படும் பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 23ஆம் திகதி இரவு 10 மணி முதல் 25ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை மீண்டும் அமுல்படுத்தப்படும். பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கு எதிரான சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் குறைந்தபட்ச ஊழியர்களை பயன்படுத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். சகல வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொருளாதார செயற்பாடுகள் குறைந்த எண்ணிக்கையிலானோரின் பங்களிப்புடன் இடம்பெற வேண்டும். நாடு திறக்கப்படும் போது சுகாதார வழிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும். கூட்டங்கள் மற்றும் களியாட்ட நிகழ்வுகளையும் நடத்த முடியாது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் முடிந்தளவு ஆன்லைன் சேவை செயல்படுத்தப்பட வேண்டும். பொதுமக்கள் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் போது உரிய சுகாதார வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். பஸ் வண்டியில் ஆசன எண்ணிக்கைக்கு மாத்திரமே பயணிகளை ஏற்றி செல்ல முடியும். குறித்த விடயம் கண்காணிக்கப்படும். இதேவேளை 21ஆம் திகதி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதும் புகையிரத சேவை தொடர்பில் புகையிரத திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி செனரத் கருத்து வெளியிட்டார். 21ஆம் திகதி அதிகாலை 4 மணியிலிருந்து 23ஆம் திகதி இரவு 10 மணி வரை ரயில் சேவைகள் நடைபெறும். காலை 17 ரயில்களும் மாலை 17 ரயில்களும் என 34 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். மாகாணங்களுக்குள் மாத்திரம் சேவை நடத்தப்படும். அம்பேபூச ரயில் நிலையத்திலிருந்து 3 ரயில்களும் மீரிகம வேயாங்கொட கம்பஹா ரயில் நிலையங்களிலிருந்து தலா 1 ரயிலும் கரையோர மார்க்கத்தில் அலுத் கமையிலிருந்து 4 ரயில்களும் கலனிவெளி மார்க்கத்தில் அவிசாவளையிலிருந்து 2 ரயில்களும் சிலாபு மார்க்கத்தில் கொச்சிக்கடையிலிருந்து ரயில் ஒன்றும் நீர்கொழும்பிலிருந்து 2 ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்படும். அதற்கு மேலதிகமாக பிரதான மார்க்கத்தில் 2 ரயில்கள் பிரதான வீதியில் வரும். 2 ரயில்கள் வேயாங்கொடை மற்றும் மீரிகமையிலிருந்து பாணந்துறை வரை சேவையில் ஈடுபடும். கண்டியில் ரயில் சேவை நடத்தப்படும். பொல்கஹவெல மகவ ரயில் நிலையங்களுக்கு இடையிலும் ரயில் சேவை நடத்தப்படும். அனுராதபுரத்திலும் ரயில் சேவை இடம்பெறும். கோவிட் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் இன்றைய தினமும் நாடுபூராகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத விதத்தில் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கோவிட் தடுப்பூசி வேலை திட்டத்திற்கு மேலும் சில தரப்பினரின் ஒத்துழைப்பை பெற்று திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக செயற்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுவரை அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் முதல் டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் 2வது டோஸ் 3,57,868 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் 14,23,874 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2வது டோஸ் 4,17,448 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதல் டோஸ் 81,695 பேருக்கும் 2வது டோஸ் 11,691 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது.
இதேவேளை ஹபராதுவ பகுதியில் 30 தடுப்பூசிகளை திருடிய சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டவர்களில் தொலைபேசி உரையாடல் அறிக்கையினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பால்மா, சமையல் எரிவாயு, கோழி இறைச்சி, சீமேந்து போன்றவற்றின் விலை அதிகரிக்க அனுமதி வழங்கப்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிவண்ண தெரிவித்தார். விலை அதிகரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்கம் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. பால்மா, சீனி, சோளம், நெல் மற்றும் அரிசி போன்றவற்றின் களஞ்சிய சாலைகளில் பதிவு செய்யுமாறு கடந்த வாரம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை வர்த்தமானி வெளியிட்டது. இன்று நள்ளிரவு 12 மணியுடன் கால அவகாசம் நிறைவடைகிறது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாடு பூராகவும் பதிவு செய்யப்படாத களஞ்சிய சாலைகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும். பதிவு செய்யாத களஞ்சிய சாலைகள் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் 1977 எனும் இலக்கத்திற்கு அறிய தரவும். இதேவேளை தேங்காய்க்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த உயர்ந்தபட்ச சில்லறை விலை நீக்கப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. பெரும்போகத்திற்கு தேவையான சேதன பசலை தயாரிக்க அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டங்களுக்கு பல நிறுவனங்கள் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளன. எதிர்வரும் பெரும்போக பயிற்சிக்கு தேவையான சேதன பசலையை தயாரித்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான கலந்துரையாடல் விவசாய அமைச்சில் இடம்பெற்றது. அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே, ராஜாங்க அமைச்சர் மொஹான் டி சில்வா, அமைச்சுக்களின் செயலாளர்கள், அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோரும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். பல நிறுவனங்கள் சேதன பசலை தயாரிக்கும் பணியில் இணைந்துள்ளன. சேதன பசலை தயாரிப்புக்காக சகல நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து தேசிய தேவையை பூர்த்தி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். 1 ஹெக்டேருக்கு தேவையான சேதன பசலையை தயாரிக்கும் விவசாயி ஒருவருக்கு 10,000 ரூபாவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் போகத்திற்காக செப்டம்பர் மாதம் முற்பகுதியளவில் தயாரிக்கக்கூடிய சேதன பசலையின் அளவு தொடர்பாக ஆழமாக ஆராயப்பட்டுள்ளது. சகல நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களால் தயாரிக்கப்படும் தரமான சேதன பசலையை அரச உர நிறுவனத்தினூடாக கொள்வனவு செய்யவும் தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. நாம் கடந்த காலங்களிலும் சேதன பசலையை பயன்படுத்தி நெல் மற்றும் மரக்கறி பயிற்சிகளை மேற்கொண்டோம். அவை ஏற்றுமதி சந்தைக்கு வழங்கப்பட்டன. உள்நாட்டில் குறைவாகவே சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. சேதன பசலை பயன்படுத்தியமைக்காக உற்பத்தி குறையவில்லை. சவாலை வெற்றி கொள்ள பெரும்பகத்திற்கு தேவையான சேதன பசலையை தயாரித்தல் தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1 ஹெக்டேருக்கு 500 கிலோ சேதன பசலை தேவைப்படும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து நைட்ரஜன் வகை கார்பன் பசலை இறக்குமதி செய்யப்படும். குறித்த பசலை குறைந்த அளவில் பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும். අපි ඒක ආනයනය කරනවා. මේක සීවීඩ්ස් වලින් නිෂ්පාදනය කරන්නේ. எக்ஸ்பிரஸ் பெல் கப்பலில் ஏற்பட்டு தீ விபத்து காரணமாக கடற்பகுதிக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கரையோர பகுதியை சுத்தப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பெல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக கரையோர பகுதியை தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டை கடற்படையினர் தொடர்ந்து முன்னெடுத்துள்ளனர். கடந்த மாதம் 26ஆம் தேதி குறித்த பணிகள் ஆரம்பமாகின. பாதிப்பு ஏற்பட்ட உஸ்வட்டகியாவ கடற்பகுதியில் இருந்து கெம்புகொட கடற்பகுதி வரையான 9 கிலோமீட்டர் கரையோர பகுதியும், உஸ்வட்டகியாவில் இருந்து எலன் ஏகொட, சரக்குவ மற்றும் கெம்புன்கொட வரையான கடற்பகுதியும் சுத்திகரிக்கப்படுகிறது. இதுவரை 1500 தொன்னிற்கும் அதிகமான கழிவுப் பொருட்கள் நீக்கப்பட்டுள்ளன. அவை சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கடல் வாழ் உயிரினங்கள் இறப்பது தொடர்பில் தான் வெளியிட்ட கருத்து தெரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கலாநிதி நாலக்க கொடகேவா தெரிவித்தார். எவரேனும் ஒருவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டதும் அதன் உண்மைத்தன்மையை அறியாமல் நம்புவது இலங்கை கல்வி முறையில் காணப்படும் குறைபாடாகும். வெளிநாடுகளில் ஏதேனும் ஒரு தகவல் கிடைத்தால் அதன் உண்மைத்தன்மையை கண்டறிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நான் குறிப்பிட்ட விடயத்தை முழு காணொலியையும் பார்த்தால் உண்மை நிலை தெரியும். நான் சுற்றாடல் துறை சார் நபர் அல்ல. இந்த பிரச்சனைக்கு எனக்கு பதில் தெரியாது. எனினும் சில சுற்றாடல் துறை சார் நிபுணர்கள் கடல் உயிரினங்கள் இறப்பதாக குறிப்பிடுகின்றனர். அதன் உண்மைத்தன்மையை துறை சார்ந்தவர்களிடமே கேட்க வேண்டும் என குறிப்பிட்டேன். அதன் முதற் பகுதியையும் இறுதிப் பகுதியையும் குறிப்பிட்டு தெரிவுபடுத்தப்பட்ட செய்தியை வெளியிட்டுள்ளனர். சிறுவர்கள் மத்தியில் பரவும் ஒருவகை புழுநோய் தொடர்பில் பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். வீட்டில் வளர்க்கப்படும் பூனைகள் மற்றும் நாய்களின் மலத்தில் உள்ள புழுக்கள் மூலம்
நோய் பரவுவதாக அவர் குறிப்பிட்டார். මේ දවස්වල ළමයි ගෙදර ඉන්න නිසා ළමයි விடுமுறை காரணமாக வீட்டில் இருக்கும் சிறுவர்கள் மத்தியில் டொக்ஷோ காடா எனப்படும் நோய் பரவுகிறது. இது பூனைகள் மற்றும் நாய்கள் மூலம் பரவும் நோயாகும். பூனைகள் மற்றும் நாய்களுக்கு பூச்சி மருந்து வழங்க வேண்டும். இல்லையெனில் அவற்றின் மலத்தில் உள்ள புழுக்கள் சிறுவர்களை தாக்கும். தோலில் அரிப்பு ஏற்படுதல், கட்டி ஏற்படுதல் போன்றவை நோய் அறிகுறிகளாகும். புழுக்கள் மனிதனின் கண், மூளை, நுரையீரல் போன்றவற்றை தாக்கக்கூடும். புழுக்கள் நுரையீரலை தாக்கினால் இருமல் அறிகுறியும் சுவாசிப்பதில் சிரமமும் ஏற்படும். கண்களை தாக்கினால் பார்வையில் கோளாறு ஏற்படும். நோய் சிறுவர்களின் உடலில் இருந்தால் உணவு முறை குறைவடையும். இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் சிறுவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். තියෙනවා මේ දවස්වල ඒ දරුවාවත් ඔයාලකට රැගෙන එන්න. இதேவேளை சிறுவர்கள் டெங்கு நோய் தாக்கத்திற்கு உட்படும் அபாயமும் காணப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்தார். හැම අවුරුද්දකම ජූනි වල பிரதி வருடந்தோறும் ஜூன், ஜூலை மாதங்களில் டெங்கு நோய் அதிகரித்து காணப்படும். அண்மையில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ளது. கோவிட் காரணமாக நாம் டெங்கு நோயை மறந்துள்ளோம். இருவகை நோய்களின் அறிகுறிகளும் ஒரே மாதிரியானவை. எனினும் டெங்கு தாக்கத்தின் போது காய்ச்சல், தலைவலியுடன் கண்களை சுற்றி வலி ஏற்படும். கண்ணின் அடிப்பகுதியிலும் வலி காணப்படும். இவ்வாறான நோய் அறிகுறிகள் தென்பட்டால் 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருக்குமாயின் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக செல்வது சிறந்தது. විශේෂයෙන්ම දවස් 3කට වැඩි උණ තියෙනවා නම් මේ දවස්වල මේක ඩෙන්ගු රෝගයද කියලා සොයා බලනවා නම් හොඳයි. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.